ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனியா சுதாகர்கிட்ட பிஸ்னஸை நான் பார்த்துக்கிறேன் அங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சுதாகர், வேணா இனியா, நீ வீட்டிலே இரு, டிவி பாரு, போர் அடிச்சிச்சுன்னா ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் பொறுப்பை இனியா கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஏதோ காரணங்கள் சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இனியா மறுபடியும் கேட்கவும் நம்ம நிதிஷ்க்கு பயங்கர கோபம் வருது. உடனே சமாதானப்படுத்த மாதிரி நடிக்கிறாங்க நம்ம சுதாகர் நிதிஷை. இனியாவுக்கு பயங்கரமாக வந்து கோபம் வருது. இதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் வீட்டில் தான் இருந்தாங்க, அப்போல்லாம் கேட்காம அவங்க வெளியில் போகும்போது தான் வந்து நிறுத்தி நீ கேள்வி கேட்பியா? இவ்வளோ நாளில் ஒரு நாள் கூட நான் இந்த மாதிரி அவங்கள கேள்வி கேட்டதே இல்லை. இதை சீக்கிரமாக வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இனியாவோட மாமியார். இப்போது நிதிஷ், டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சுதாகரும் நிதிஷும் கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் இனியா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. அங்கிள் என்னடான்னா அம்மாவோடைய ரெஸ்டாரண்ட்டை ரெண்டுத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போது அந்த சின்ன ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாங்க அம்மா. அதையுமே வந்து க்ளோஸ் பண்ண சொன்னார். அப்போது அம்மா, இந்த கல்யாணம் வேணாம், இவர் சரியில்லை, இனியாவுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், அம்மா எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க, ஆனால் இவங்க யாருமே கேட்கல. என் அம்மா மட்டும்தான் எனக்கு நல்லதை பண்ணியிருக்காங்க. இப்போ என் அம்மாவே என் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. நான் அம்மாவை கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் மூட சொல்ல போகிறதில்ல. இவங்க என்ன முடிவு வேணாலும் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம இனியா மனசுக்குள்ளே. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களா விஷயத்த அம்மா கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்படி இனியா யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வந்து பார்க்குறீங்களா வாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ தான் இனியா என்ன பண்ணுறாலும் கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு இனியாவுக்கு கால் பண்ணுறாங்க. இனியா ஒரு மாதிரி டல்லாக பேசுகிறாங்க. அம்மா, என்னம்மா பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, என்னம்மா இந்த டைம்லேயே காலையிலே ஃபோன் பண்ணியிருக்கீங்க, எப்பயுமே ரெஸ்டாரண்ட்டு போயிட்டு தானே ஃபோன் பண்ணுவீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனியா, சும்மா தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன், போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு தான் பண்ணேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இப்போது இனியா இருந்துக்கிட்டு, என்னம்மா ஏதாச்சும் பிரச்சனையா, அண்ணன் தான் வெளியே வந்துட்டான்ல, பாட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா, ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனியா குட்டி, நான் நல்லா தான் இருக்கேன், நீ தான் ஏதோ ஒரு மாதிரியாக வாய்ஸ் டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது, என்னாச்சு இனியா குட்டி, ஏதாச்சும் பிரச்சனையா, நிதிஷ் உங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. இனியா இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு மறைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. இல்லையா இனியா குட்டி, ஒரு மாதிரியாக இருக்குது, நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இல்லைம்மா, இப்போ தான் இதுக்கு அப்புறம் தான் வந்து குளிச்சுட்டு சாப்பிட போகணுமா, நான் இப்போ தான் எழுந்தேன், ஒரு மாதிரி டயர்டாக இருக்குமா, அதனால தான் என் வாய்ஸ் இப்படி இருக்குது, நான் நல்லாதாம்மா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இனியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது வாக்கியாக இருந்துக்கிட்டு, சரி இனியா குட்டி, வீட்டுக்கு வர்றது ஃப்ரீயாக இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்புறமா கடைக்கு வரலான்னு தான்மா இருக்கேன், நான் குளிச்சுட்டு நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புங்க, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. பாக்கியாக இருந்துக்கிட்டு, சரி இனியா குட்டி, சரி நான் வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் கட் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வராங்க. அத்தை, நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே வழக்கம் போல் நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாத, வீட்டிலே இரு அப்படின்னு பயங்கரமாக கத்துற பாட்டி இப்போது சரி பாக்கியா, போயிட்டு சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதை பார்த்ததும் பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா எப்பயுமே நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கா அத்தை, இப்போது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இதை பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு வாக்கியாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வேலை செய்கிறவங்களும் வந்து வீட்டில் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரியும் அவங்க உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்காரை பற்றி நினச்சிக்கிட்டே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ செல்வியும் வந்து அங்கே ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. நின்றுக்கிட்டு கடையை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. காலையிலே பரபரப்பாக வந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டு, நேற்று கூட்டம் வராதனால சாப்பாடு கம்மியாக போட்டுச்சு, இன்றைக்கி கூட்டம் அதிகமாக வருவாங்க நான் அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக செய்யலாம் செல்வியா அப்படின்னு பாக்கியா சொல்லிக்கிட்டு எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது செல்வி பாக்கியாவே இருந்துக்கிட்டு, என்னக்கா
நேற்றெல்லாம் கோபி சார் வச்ச கண்ணு வாங்காமல் உங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நைட்டு பின்னாலே வந்து ஃபாலோ பண்ணி வந்த மாதிரி தெரிஞ்சு நான் தான் பார்த்தனேக்கா அப்படின்னு செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்வி, நீ வேலையை பார். அவர் ஏதோ சும்மா ஒரு பாதுகாப்புக்காக வந்திருக்காரு அப்படின்னு இன்றைக்கெல்லாம் வரமாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படிக்கா, நேற்றெல்லாம் உன் கூடவே உன் நிழல் மாதிரி உன்னை பாதுகாத்துட்டே இருந்தவர் இன்னைக்கு கண்டிப்பாக வந்து அவர் வருவார். இன்றைக்கும் பாருங்கள், வேணும்னா உங்களுக்கு பாதுகாப்பாக அந்த கவுன்சிலரோட உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் அவர் கண்டிப்பாக வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வேலையை பார் செல்வி அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம செல்வி சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த டைமில் நம்ம கோபியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததுமே என்ன வேணும், என்ன இந்த பக்கம் காலையிலே வந்திருக்கீங்க அப்படின்னு பாக்கியா போய் கேட்குறாங்க. அதை ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஒரு காஃபி வேணும் அப்படின்ற மாதிரி திரும்பவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடிக்க இனிமேல் தயவு செஞ்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராதிங்க அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்கிறாங்க. இதை கேட்டதோ கோபி, அப்போது என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறியா பாக்கியா அப்படின்னு. அப்படி இல்லைங்க, பிரச்சனை ஏதாச்சும் வந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். நீங்கள் எனக்கு பாதுகாக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்களா கரெக்டாக அந்த சமயத்தில் நம்ம இனியா வந்து பார்த்திங்களா அங்கே வராங்க. அவங்கள பார்த்ததுமே வா இனியா அப்படின்னு கோபி கூப்பிடுறாங்க. பாக்கியாவுமே வா இனியா அப்படின்னு சொல்கிறாங்க. டேடி நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு இனியா கேட்குறாங்க. இப்போதாம்மா இனியா, சும்மா தான் இந்த பக்கம் காஃபி சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். அப்போ நீ என்ன எந்த பக்கம், நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கோபி கேட்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன் டேடி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு. இன்னும் இல்லை, ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே இங்கே சாப்பிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு கோபி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இனியா நீ சாப்பிட்டியா பாக்கி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இனியாவை இப்போ கோபி இருந்துக்கிட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களா செல்வி வந்துட்டு பாக்கியா கிட்ட பார்த்தீங்களாக்கா, நான் சொன்ன மாதிரி தானே கோபி சாருக்கு மேலே ஒரே லவ்னு தான்க்கா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதோ பாக்கியா, இங்கே பாரு செல்வி, வாயை மூடிட்டு வேலையை பாரு, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, இனியா வந்திருக்கால அவளுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லோரும் ஜாலியாக பேசி அங்கேயே வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கோபியும் இனியாவும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றாங்க. அந்த சமயத்தில் தான் இனியா ஒரு மாதிரி டல்லாக எதையோ பற்றி அவங்க நிதிஷ் சுதாகர்ஷனத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ கோபி சந்தேகம் வந்து என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா இனியா அப்படின்னு ஒரு மாதிரி டல்லாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேடி அப்படின்னு பாக்கியாவும் கேட்குறாங்க. என்ன இனியா, ஏதோ ஒரு மாதிரியாக இருக்க மாதிரியே இருக்குது, நான் ஃபோன்லேயே வாய்ஸ் டல்லாக இருந்தது, என்னென்னு கேட்டேன், ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன், இப்போ ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு, எனக்கு இன்னொரு இட்லி கொடுமா, ரொம்ப சூப்பராக இருக்குது, உன்னுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு இனியா எதுவுமே வெளியில் சொல்லாமல் பேசி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம நிதிஷ் இனியாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன இனியா, வீட்டில் ஆளே காணோம், எங்கே இருக்க அப்படின்னு. ரெஸ்டாரண்ட்டில் அம்மா கிட்ட தாங்க இருக்கேன் அப்படின்னு இனியா வந்து நிதிஷ்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ தான் என்ன, நான் டேடி சொன்ன மாதிரியும் அம்மா கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ண சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இனியா அங்கே அக்கம் பக்கத்தில் எல்லாரும் இருக்கிறதுனால எதுவுமே பேச முடியாமல் ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்காங்க. என்ன, நான் சொல்கிறது கேட்குதா இல்லையா அப்படின்னு நிதிஷ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு இனியா தலையை மட்டும் ஆட்டி சும்மா வாய் மட்டும் அசைக்கிறாங்க. என்னம்மா, யார் நிதிஷா, நான் பேசக்கூட அப்படின்னு கோபி வாங்கி, என்ன நிதிஷ் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு ஃபோனை வாங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்களும் அங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம், இனியா பார்த்து பேசிக்கிட்டு இங்கே தான் இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி அங்கிள், நான் சும்மா தான், இனியா வீட்டில் இல்லை, எங்கே போனான்னு தான் ஃபோன் பண்ணேன், என்கிட்ட கூட சொல்லிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்பாடி நல்ல வேலையா நிதிஷ் ஃபோனை கட் பண்ணிட்டாரு அப்படின்னு இனியா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் இனியா பாக்கியா கிட்ட உண்மையை சொல்கிறாங்களா என்ன, சுதாகர் சொன்னதை அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.